இன்னும் சாப்பிடவே இல்லை, ஒன்றும் பண்ணல. கிளம்பு சீக்கிரம் சாப்பிட்றக்கு. அம்மா, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் எடுத்த ட்ரெஸ், அதுக்கப்புறம் பட்டாசெல்லாம் நான் காட்ட போகிறேன். இன்றைக்கி நான் பட்டாசெல்லாம் வெடிக்க போகிறேன் வீட்லேயே. ஏன்னா நாளைக்கு தீபாவளி தானே, நான் வீட்டில் கொஞ்சம் வெடிக்க போகிறேன். இன்னிலேருந்து வெடிக்க போகிறேன். இப்போ வந்துடுவாங்கம்மா, அதனால தான் பார்த்துட்ருக்கேன். சரி சீக்கிரமாக எனக்கு சாப்பிட்ற கொடுங்க, நான் சீக்கிரம் சாப்பிட்றேன் அவங்க வரக்குள்ள. ஏங்க நான் அனிதா, யார் கூட ஃபோன் பேசிகிட்டு இருக்கிற? ரொம்ப நேரமாக ஃபோன் பேசிகிட்டே இருக்கேன், இன்னும் சாப்பிடவே இல்லை. அம்மா, ஃபோன் பேசும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும். சரி, 2 பேர் வந்து இப்போ சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா என்னமோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிட்றக்கு வாங்க. ஹை அம்மா, தேங்க்யூ. எனக்கு இன்னைக்கு பாஸ்தாவா? தேங்க்யூம்மா. ஐ ஜாலிம்மா. இன்னைக்கு நீங்கள் பாஸ்தா பண்ணியிருக்கீங்க, சொல்லவே இல்லையே. ஆமாம் கண்ணு, உங்களுக்கெல்லாம் லீவ் இல்லையா, அதனால தான் உங்களுக்கு பிடிச்ச பாஸ்தா செஞ்சேன். சரி, எனக்கு கிச்சனில் நிறைய வேலை இருக்குது. நான் போயிட்டு முறுக்கு சுடணும், அதுக்கப்புறம் ஜாமுன்லாம் செய்ய ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். இதில் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதா செஞ்சுட்ருக்கேன். சீக்கிரமாக சாப்பிடுங்க, சரியா? ஐ ஜாமுனா, ஜாலி ஜாலி. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்கணுமா ஜாமுன்? ஹை ஜாமுன், ஹை ஜாமுன், ஜாலி ஜாலி. என்னோட ஃபேவரட்மா, ஜாலிமா. ஆமாம் கண்ணு, உனக்கு பிடிச்ச ஜாமுன் தான். சரி, அனிதா எங்க? அம்மா, அனிதாக்கா அவள் ஃப்ரெண்டு டீனா வீட்டுக்கு படிக்கிறதுக்கு போயிட்டாம்மா. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்கம்மா. நான் போய் என்னோட விளையாட்டு ஜாமான், அதுக்கப்புறம் என்னோடய பட்டாசெல்லாம் எடுத்து காட்டணும் உங்களுக்கு. சரி மக்கள், சரி கண்ணே, நீ போய் பார்ப்போம். எவ்வளோ வேலை இருக்குது. ஜாமுன் போட்டு வச்சுட்டு நீ அடுத்தது முறுக்குக்கு வேறு ரெடி பண்ணணும். இவர் வேறு எங்கே காணமே. மௌலி, அடடே மௌலி, இங்கே தான் இருக்கியா? அம்மா இங்கடா தங்கம்? ஐ சவிதா பெரியம்மா, வாங்க வாங்க. இப்போ தான் வரீங்களா? சொல்லவே இல்லை, ஃபோன் கூட பண்ணல. வாங்க பெரியம்மா, ஜாலி. நான் ஃபோன் பண்ணேன்டா தங்கம், அம்மா எடுக்கல. என்ன பண்ணுறாங்க அம்மா, பிஸியாக இருக்காங்களா? ஆமாம் பெரியம்மா, அம்மா ஜாமுன் செஞ்சிட்ருக்காங்க, கிச்சனில் இருக்காங்க. ஃபோன் எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல, அதனால தான் எடுக்காமல் இருந்திருப்பாங்க. இருங்க, நான் போய் அம்மா கூப்பிட்றேன். இரு நானும் வரேன், 2 பேரும் ஒட்டுக்காவே போகலாம். பெரியம்மா உட்காருங்க பெரியம்மா, நான் அம்மா கூப்பிட்றேன். பரவாயில்ல, இருக்குடா, நீ போய் அம்மா கூப்பிடு போ. அம்மா அம்மா சீக்கிரம் வாம்மா, சவிதா சித்தி வந்திருக்காங்க, சீக்கிரம் வா. அடடே சவிதா, வாமா வா. என்ன ஒரு ஃபோன் கூட பண்ண வந்துட்டேன். வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க, மாப்பிள்ளையெல்லாம் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா? குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரலையாரா? அக்கா, நான் உனக்கு கால் பண்ண, நீ எடுக்கவே இல்லைக்கா. சரி, என்ன பண்ணிட்டு இருக்க, எல்லா வேலையும் முடிச்சிட்டியான்னு பார்க்கலான்னு வந்தேன். அப்படியே போயிட்டுருக்குடா. நேற்று தான் போய் அண்ணா நான் எல்லோரும் போயிட்டு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் பட்டாசு எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இன்றைக்கி பலகாரமெல்லாம் செஞ்சுட்ருக்கேன். சரியா இருக்குடா வேலை. சரி வாக்கா, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். சீக்கிரம் வாக்கா. ஆமாம், யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும். நான் போய் வெளியே விளையாடுறேம்மா. சரி கண்ணு, பார்த்து பத்திரமா விளையாடணும், சரியா? அம்மா கிச்சனில் பிஸியாக இருப்பேன், ஏதாவதுன்னு வந்து கேளு. யாராக இருக்கும்? சுதாவும் லோகியாக தான் இருக்கும். சரி, நம்ம போய் பார்க்கலாம். ஹைடி, சுதா, லோகி, வாங்கடி. வந்துட்டிங்களா? என்ன நீங்களாம் ரெடி ஆகிட்டீங்களா? இப்போ தீபாவளிக்கு பட்டாசெல்லாம் வாங்கிட்டீங்களா? ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா? நான் நேற்று போய் எல்லாமே வாங்கிட்டேன். பட்டாசு, ட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்கியிருக்கேனே. ஆமாடி மௌலி, எங்கள் வீட்லேயும் எல்லாம் வாங்கி வச்சிட்டோம். சரி, அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். நாளைக்கு தீபாவளிக்கு நம்ம எல்லாம் செலிப்ரேட் பண்ணலாம் ஜாலியாக, ஓகேவா? இப்போ நம்ம ஏதாவது பார்க்கலாண்டி, விளையாடலாண்டி. நானும் வாங்கிட்டேன்டி மௌலி. ஆனால் எங்கள் வீட்டில் இன்னும் பலகாரம் செய்யலை. அம்மா அதில் பிஸியாக இருக்காங்கடி, அதனால தான் நான் உங்கள் கூட விளையாடலான்னு வந்துட்டேன். எங்கள் வீட்லேயும் அப்படிதான்டி. எங்கள் சித்தி வந்திருக்காங்க, அம்மாவும் சித்தியும் பலகாரம் செஞ்சிட்ருக்காங்க. எனக்கு ஒரே போர் அடிக்குது. அனிதாவும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு படிக்கிறதுக்கு போயிட்டா. தீபாவளிக்கு அப்புறம் அவளுக்கு எக்ஸாம் வருதான், அதனால் படிச்சுட்ருக்கா. நாலுலேருந்து ஒரே என்ஜாய் தானே, அதனால தான் நானும் எல்லா ஹோம்ஒர்க்கும் முடிச்சு வச்சுட்டேன்டி. நம்ம எதாவது விளையாடலாம். நான் என்னோடய பட்டாசெல்லாம் எட்டு வந்து காட்டுறேன்டி. நம்ம இப்போ எதாவது வெடிக்கலாமா? சரி சீக்கிரம் எதாவது எடுத்துகிட்டு வாடி. நல்லா இருக்காடி இந்த கேப்பு, நான் வாங்கி வச்சுருந்தேன் உங்களுக்காகத்தான். எனக்கு இந்த கலர், உங்கள் 2 பேர்த்துக்கும் பிங்க் கலர் பிடிச்சிருக்காடி. எனக்கு பிடிச்சிருக்குடி மௌலி. சுதா, இந்த கேப் நல்லா இருக்குல்ல? ஆமாடி லோகி, மௌலி, இந்த கேப் நல்லா இருக்கு, ஜாலி. நம்ம இப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்டி, இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மெமரி தானே. ஓகேடி, நம்மளாம் சேர்ந்து நிற்கலாம், ஓகேவா? செல்ஃபி மாதிரி எடுத்துக்கலாம்டி. என்னடி லோகி, பயங்கரமாக போஸ் எல்லாம் கொடுக்குற. கலக்கு. சரிடி மௌலி, நீ போய் பட்டாசு எடுத்துட்டு வா, நம்ம இங்கே கொஞ்ச நேரம் வெடிக்கலாம், ஓகேவா? டைம் ஆச்சு, நானும் வீட்டுக்கு போகணும், அம்மா தேடுவாங்க. லோகி, எப்படி இருக்கு? மத்தாப்பு நல்லா இருக்கா? இரு, நான் எங்கள் இடத்துக்கு பற்ற வச்சுக்கிறேன். அந்த விளக்கு அதுக்கு தான் வச்சுருக்கேன், அதில் பற்றிக்கிறேன். சுதா, என்னோடது முடி போதுன்னு நினைக்கிறேன்டி. உன்னோடது இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, சரியா? ஜாலி ஜாலி, நல்லா இருக்கு.
ஆமாம் ஆமாம் யோகி, நீ பார்த்து புடி கையில் பட்டுற போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த டைமில். முடியும் போது பத்திரமா கையில் கொண்டு போய் பிடிச்சிட்டு ஓரத்தில் போடணுண்டி, வீட்டுக்கு நடுவில் போடக்கூடாது. காம்பவுண்ட் ஓரத்தில் வச்சுட்டு கடைசியில் நம்ம எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம். ஏன்னா ரோட்டில் யாராவது நடந்து போகும்போது காலில் மிதிச்சாங்கன்னா பயங்கரமாக புண்ணாயிரும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லாட்டி ஏதோ ஒரு பாட்டில் தண்ணி மாதிரி வச்சு அதுக்குள்ளே போட்டு வச்சிடலாண்டி இது எல்லாம். அப்புறம் கடைசியில் நம்ம எல்லாத்தையும் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஆமாம் சுதா, நீ சொல்கிறது கரெக்டு. நம்ம பட்டாசு வெடிக்கும் போது எப்பவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக வெடிக்கணும். அதே மாதிரி ரோட்டில் நடந்து போகிறவங்க மேலே படாமல் இருக்கணும். நம்மளும் கேர்ஃபுல்லாக ஜாக்கிரதையாக கையிலெல்லாம் படாமல் வெடிக்கணும். நீ சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பாட்டில் தண்ணி வச்சுட்டு நம்ம வெடிச்சதுக்கப்புறமா அதில் போட்டுடலாண்டி. அப்போ தான் ஃபுல்லாக அணைஞ்சிரும், தீ இருக்காது. இல்லாட்டி ஏதோ ஒரு ஓரமாக வச்சுட்டு கடைசியில் எடுத்து போட்டுடலாம். குட் ஐடியாடி. சரிடி, ரொம்ப நேரம் டைம் ஆச்சு. எங்கள் அம்மா சீக்கிரமாக வர சொன்னாங்க. இப்போ 1/2 hourக்கு மேலே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நாளைக்கு தீபாவளிக்கு வரேன்டி. இப்போ நான் கிளம்புறேன்டி. சுதா வாடி போகலாம், டைம் ஆகுது. இருடி, உன்னோட பட்டாசு முடிஞ்சது, என்னோடதுன்னு முடியல. வெயிட் பண்ண, முடிஞ்சதுக்கப்புறம் போகலாம். ஓகேவா? ஓகேடி, நாளைக்கு வாங்க சரியா? பார்த்து பத்திரமா போகணும். ஓகேவா? 2 பேர் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டி, சுதா லோகி. என்னோடது முடிஞ்சதுடி. வாடி, நம்ம சொன்ன மாதிரி அந்த பாட்டில் அதை போட்டுட்டு நம்ம கிளம்பலாண்டி, டைம் ஆச்சு. ஓகேடி மௌலி, நம்ம கிராக்கர்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லாக டிஸ்போஸ் பண்ணியாச்சு. இனி எந்த ப்ராப்ளம் இல்லை, யாருக்கும் எதுவும் படாது சரியா? நம்ம நாளைக்கும் இதே மாதிரி தாண்டி நம்ம வந்து விளையாடணும். பட்டாசு வெடிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிடி, நாங்கள் 2 பேரும் கிளம்புறோம். பாய். ஓகேடி மௌலி, நான் போயிட்டு வரேன். டாட்டா, நாளைக்கு வரேன். பாய். டாட்டாடி லோகி, சுதா, பாய்.